ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் உகாதி ஃபெஸ்டிவல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நேத்திக்கு பூவெல்லாம் வாங்கி கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி டே 5 மணி போல் ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலே வாசலில் கோலம் போட்டு முடிச்சாச்சு. நிலை வாசலில் இருக்கிற விநாயகருக்கு அழகாக அபிஷேகம் பண்ணிவிட்டு வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சுட்டு தீபம் ஏற்றி முடிச்சிருந்தேன். அண்டு இன்றைக்கி வந்து வசந்த நவராத்திரி துவங்கியிருக்குங்க. நம்ம வீட்டில் வசந்த நவராத்திரி 9 நாளும் வழிபாடு செய்வோம். நம்ம வீட்டில் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் என்னோட ஹஸ்பண்ட் பாராயணம் செய்வாங்க. அம்பிகையை இன்னைக்கு கலசத்துல ஆவாகனம் செஞ்சு முழு முதற் தெய்வமான விநாயகரும் பிடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு காலையிலே லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் என்னோட ஹஸ்பண்டும் படிச்சு முடிச்சாச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உகாதி ஃபெஸ்டிவலுக்காக பெருமாளுக்கு படையல் வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. படையலுக்கு வந்து இன்னைக்கு பூரன் போலி தான் செய்வேன். வடை பாயசம் செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை வந்து உணர்த்தக்கூடிய அறுசுவை பச்சடி தான் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான படையல்ல வைக்க வேண்டியது பொருள். அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு தூப தீப ஆராதனோட உகாதி ஃபெஸ்டிவலை நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. அண்ட் வசந்த நவராத்திரி வந்து இந்த 9 நாட்களும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, 9 நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாளாச்சு நீங்கள் 24 மணி நேரம் தொடர்ந்து தீபம் எரியிற மாதிரி மண்ணகல் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக வருது. இந்த நாளையும் நீங்கள் லலிதா நவராத்திரியை கண்டிப்பாக செய்து பலனடை. அப்படியும் செய்ய முடியாதவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்பிகை கோவிலுக்கு போயிட்டு வரதும் நல்லது. இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.